வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யோகம் அப்படின்னா என்ன? அப்படின்ற ஒரு தலைப்பு. யோகம்னா என்ன? இந்த உடலும் உயிரும் ஒன்று சேர்தல் தான் யோகம். யோகம்னாவே இணைதல் என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த உடலும் உயிரும் ஒண்ணா சேர்ந்திருக்குதுன்னா இருக்குது. ஆனா நம்ம சேராம இருந்தா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி அப்படின்னா, எதிர்ல ஒருத்தர் நம்மள பார்க்குறாரு. "எங்க சார் பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டிட்டே போறாரு. அப்ப என்ன செய்றோம்? சிந்தனை என்பது ஒரு இடம். ஆனா உயிரினுடைய தன்மை என்பது ஒரு இடம். அப்ப 2மே ஒண்ணா சேர்ந்து இயக்கக்கூடிய தன்மை வருகின்ற போது தான், நோய் எதிர்ப்பாற்றல் என்பது நமக்குள்ளாகவே வருகிறது. அப்ப நம்முடைய உடம்புல இருக்கிற அத்தனை செல்களினுடைய புத்துணர்ச்சியும் நம்ம எப்ப கிடைக்கும் அப்படின்னா, யோகம் செய்கின்ற போது நமக்கு கிடைக்கும். யோகாசனம்னா எல்லாரும் அந்த ஞானிகள்லாம் செய்ற பெரிய பெரிய கஷ்டமான செயல்கள் எதுவும் செய்யுதுன்றது கிடையாது. அதாவது இயங்குகின்ற ஆற்றலை இயங்காமல் செய்வதற்கும், இயங்காமல் இருக்கின்ற உறுப்புகளை இயங்க செய்வதற்கும் செய்கின்ற பயிற்சி தான் இந்த யோகம் அப்படின்னு சொல்றோம். அது எளிய முறை யோகமாவும் செய்யலாம். அத கடினமா இருக்கிறவங்களும் செய்யலாம். இப்ப சின்ன சின்ன குழந்தைங்கலாம் நல்லா வந்து உடம்ப வளர்ச்சி அதெல்லாம் செய்யறது நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு வருமா? அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிலாம் இல்ல. நாம எளிய முறை பயிற்சிகளை ஏறக்குறைய ஞானிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4000 யோக பயிற்சிகள உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த 4000த்துல நமக்கு உடம்புக்கு எது சௌரியமோ, அந்த பயிற்சிகள நாம செய்யக்கூடாது. இது 7லிருந்து 70 வயது வரை கண்டிப்பாக செய்யலாம். யோகம் செய்றவனுடைய உடம்பு வந்து சுறுசுறுப்பாற்றல் இருக்கும். எப்போதும் நித்திய சேவைகளை செய்வதற்கு அவருக்கு உண்டான உடல் வலிமை, திறன் என்பது மேம்படும். மாணவர்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி என்பது ஏற்படும். அவர்கள் நல்ல திறமை உள்ளவர்களாக, ஞானம் பெற்றவர்களாக ஆவணும் அப்படின்னா, இந்த யோக பயிற்சிகள் டெய்லி செய்கின்ற போது, உடலினுடைய ஜீரண உறுப்புகள் சரியாக இயக்கப்பட்டு, மனநிலையும் சரிபட்டு வரும். உடல்நிலையும் சரிபட்டு வரும். அப்ப 2மே சரியா இருந்ததுன்னா, அந்த குடும்பத்துல வந்து எப்பவுமே அமைதி என்பது ஏற்படும். நன்றி, வணக்கம்.